ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பிரியா. சென்னையின் அசோக் நகரில் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் தன் வீட்டில் ஒரு தொலைக்காட்சி அல்லது கார் கூட இல்லாமல் ஆனால் எல்லையற்ற கனவுகளோடு வாழ்ந்தான். அந்த சிறுவன் இன்று உலகையே தன் கையுக்குள் வைத்திருக்கும் கூகுள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை. அவரது வெற்றி எளிதாக வரவில்லை. ஐஐடி கரக்பூர், ஸ்டான்போர்டு என படிப்பில் சிறந்து விளங்கிய அவர் 2004 கூகுளில் இணைந்தார். ஜிமெயில் தொடக்க விழாவில் தனக்கு தெரியாத விஷயங்களை நேர்மையாக ஒப்புக்கொண்ட அவரது அறிவுசார் பணிதான் அவரை நிறுவனத்தின் உச்சத்துக்கு உயர்த்தியது. வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு துடிக்கும் இளைஞர்களுக்கு சுந்தர் பிச்சை தரும் ஊக்கமளிக்கும் மந்திரங்கள் இவை. நீங்கள் பயப்படாமல் இருந்தால் மட்டுமே உங்களால் முழுமையாக சாதிக்க முடியும். தோல்விகள் உங்களை காயப்படுத்தினாலும் அது கற்றலின் ஒரு பகுதி என்பதை உணருங்கள். ஆரம்பத்தில் எல்லாமே கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒரு தலைவனாக நீங்கள் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குழுவில் இருக்கும் மற்றவர்களின் திறமையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கனவு காணுங்கள். அந்த கனவை நனவாக்க கடினமாக உழையுங்கள். சூழ்நிலைகள் உங்களை வரையறுக்காது. நீங்கள் எடுக்கும் முடிவுகளே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன. சுந்தர் பிச்சையின் இந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் பாடம் ஒன்றுதான். எந்த ஒரு எளிய தொடக்கமும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். சுந்தர் பிச்சையின் இந்த ஒரு வரி உங்கள் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த, உங்களை ஊக்கப்படுத்தும் ஒரு விஷயத்தை கண்டறியுங்கள். அதை நோக்கி பயணிக்க பயப்படாதீர்கள். தடைகளை தகர்த்து உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். நீங்களும் சுந்தர் பிச்சை போல எந்த துறையில் சாதனை படைக்க போறீங்க? கமெண்ட் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். பாப்பா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க? பை பை, டேக் கேர்.